இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்ன, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. ரெண்டுமே ஒன்று நினைச்சுக்கிறோம். டேட்டா அனாலிட்டிக்ஸும் டேட்டா சயின்ஸ்ன்றதும் சேம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஸோ ரெண்டுமே டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இருக்கிற ஒரு டேட்டாவை ஒரு ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாற்றும். அதாவது அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். நிறைய கச்சா டேட்டா இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து அழகா ஒழுங்குபடுத்தி யூசருக்கு தேவையான மாதிரி காமிக்கிறது தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். நம்மள்ட்ட இருக்க டேட்டாவை எல்லாமே எதுவுமே புதுசா மாத்த போறது இல்ல. அதை ஒழுங்குபடுத்தி ப்ராப்பரா யூசருக்கு தேவையான மாதிரி டிஸ்பிளே பண்ண போறதா, யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ண போறதா டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஒரு ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்துறோம். ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் டேட்டா மாத்துறோம். இதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ்னா என்ன? ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ற ஒரு வந்துடும். ஸோ என்ன ப்ரெடிக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு லாஸ்ட் உங்க ரொம்ப 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 லோ லெவல்ல பாக்குறோம் அப்படின்னா, இப்ப லாஸ்ட் 10 படம் விஜய் படம் இருக்கு. இந்த 10 படத்தை கம்பேர் பண்ணுவாங்க. இந்த 10 படத்துல என்னென்னலாம் இப்பெல்லாம் அதுக்கே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 10 படத்துல எவ்வளவு சாங்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபைட்ஸ் இருக்கு, எந்தெந்த படம் எவ்வளவு ஓடி இருக்கு, அந்த இந்தந்த படத்துல எவ்வளவு கமர்ஷியல் கண்டென்ட் இருக்கு, எந்தெந்த படத்துல எவ்வளவு வந்து ஃபேமிலி கண்டென்ட் இருக்கு, அதை வச்சு கம்பேர் பண்ணி அடுத்த படம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா விஜயோட படம் ஐ மீன் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இத்தனை பாட்டு இருக்கணும், இத்தனை கமர்ஷியல், இத்தனை ஃபைட் இருக்கணும், இத்தனை இது இருந்துச்சு அப்படின்னா இந்த ரசிகர்கள் வந்து மக்கள் ரீச் பண்றாங்க, மக்களுக்கு பிடிக்குது, குழந்தைகளுக்கு பிடிக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் தான் டேட்டா சயின்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கு. அந்த எக்ஸிஸ்டிங் டேட்டாவை எடுத்து அது நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸ். அந்த அல்காரிதம்ஸ்க்கு இன்புட்டா கொடுக்குறாங்க. இன்புட்டா கொடுத்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. நீ இந்த மாதிரிலாம் டேட்டா இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணா உனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றதுதான் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது அன்ஆர்கனைஸ்டு, அதாவது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எடுத்து ஸ்ட்ரக்சர்டா மாத்துறது. டேட்டா சயின்ஸுங்கிறது பழைய ஹிஸ்டரி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி யூசர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அல்காரிதம்ஸ் அந்த இன்புட்டா கொடுத்து நம்மளுக்கு கேட்க மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கும் டேட்டா சயின்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் ஏதாச்சும் வேணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச்.